ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு வந்து இந்த டைப்பிங் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். தமிழ் டைப்பிங். நம்ம வந்து கீபோர்டில் டைப் பண்ணி கீபோர்டில் வந்து எப்படி தமிழ் டைப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட் லைன் மட்டும் பார்ப்போம். அதாவது ஒவ்வொரு லெட்டருக்கும் என்னென்ன தமிழ் லெட்டர் வரும், தமிழ் எழுத்து வரும் அப்படின்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏ எடுத்திருக்கோம். ஏனா வந்து தமிழ் லெட்டருக்கு ஏ அப்படின்னு வரும். அதாவது ஏ அந்த லைனாக ஏ யா அந்த லைன் ஃபுல்லாகவே இதுக்கு வரும். அதாவது ஏ அடுத்து யா தொணக்கால் அந்த மாதிரி லைன் ஃபுல்லாகவே வந்து ஏ யா அந்த லைன் ஃபுல்லாகவே வந்து ஏ லெட்டருக்கு வரும். அதாவது தொணக்காலுக்கு வந்து இது வராது, தொணக்காலுக்கு வேறு லெட்டர் வரும். அது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து ஏக்கு மட்டும் பார்ப்போம். ஏ வந்துட்டு ஏ அந்த இது வரும். அடுத்து வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்ஸுக்கு வந்து ல வரும். இந்த ல வரும். இந்த நம்ம பள்ளி ஸ்கூல் அந்த மாதிரி பள்ளிக்குலாம் வருதுல, அந்த ல தான் எஸ்ஸுக்கு வரும். லா லீலி அந்த லைன் ஃபுல்லாகவே வந்து எஸ் அந்த லெட்டருக்கு வரும். அதுக்கப்புறம் டீனா நே வரும். அதாவது இந்த நே வரும். இந்த நே தான் வந்து எதுக்கு வரும்னா டிக்கு வரும். டிக்கு வந்து இந்த நே வரும். அடுத்து எஃப்னா கே வரும். காக்கி அந்த லைன் ஃபுல்லாகவே வந்து எஃப்க்கு வரும். அதாவது கே வந்து வரும் எஃப்க்கு. அடுத்து நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லெட்டருக்கும் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம போக போக வந்து ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு லெட்டருக்கும் என்னென்ன இது வரும் அப்படிங்கிற நான் ஒவ்வொரு சென்டென்ஸாக உங்களுக்கு வந்து மேக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஒவ்வொரு லெட்டருக்காக பார்ப்போம். எஃப்க்கு வந்து கே வரும். ஜிக்கு வந்து பே வரும். பப்பா பிபி அந்த பே வரும். அதான் இது வந்து நான் வந்து உங்களுக்கு கீபோர்டில் எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஜிக்கு வந்து பே வரும். பா பிபி அந்த லைன் ஃபுல்லாகவே எதுனா ஜி. அடுத்து ஹெச்சுக்கு வந்து தான் தொணக்கால் வரும். அதாவது நம்ம வந்து இதில் ஏதாவது நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா தொணக்கால். இப்போ கா கீக்கி இப்போ காகம் அப்படின்னா அந்த கேக்கு பக்கத்துலேயே நமக்கு ஒரு தொணக்கால் வேணும் அப்படின்னா ஹெச்சு வரும். அதுக்கப்புறம் மறுபடி கேக்கு என்ன லெட்டர் வரும், காகம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேக்கு வந்து எஃப் வரும். அடுத்து தொணக்கால் வந்து எதுக்கு ஹெச்சு. அப்போ ஹெச்சு வந்துட்டு தொணக்கால் கொடுத்துட்டோம். அப்புறம் மறுபடியும் காகமுக்கு வந்து மறுபடியும் கே வேணும். அப்போ நான் கேக்கு என்ன கொடுக்கணும், எஃப் கொடுக்கணும். அடுத்து இம் வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். இம் வந்து அதே லைனில் தான் வரும். இம் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்து ஜேக்கு வந்து இது அதே ஒரே லைனில் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஜேக்கு வந்து தேங்கிற லெட்டர் தான் வரும். ஜே அதுக்கு வந்து தே வரும். அடுத்து கேக்கு வந்து மே வரும். கேக்கு வந்து மே. ஓகேவா? அதாவது நம்ம இப்போ மேலே பார்க்கும்போது காகம்னு நம்ம டைப் பண்ண பார்த்தோம். அப்போ என்னது காகம் போட்டாச்சு. இம்முக்கு வந்து இப்போ என்ன எழுத்து வரும், கே வரும். அப்போனா மே கொடுத்துட்டு மேலே இம்முக்கு வந்து ஒரு டாட் வரும். அந்த டாட்டுமே நமக்கு கீழே லெட்டரில் வரும். அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ கேக்கு நம்ம பார்த்தாச்சு. கேக்கு மேனு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் எல்லுக்கு வந்து என்ன வரும்னா ஒரே லைனில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லுக்கு வந்து டே வரும். டேட்டா டிடி அந்த லைன் ஃபுல்லாகவே வந்து எல்லுக்கு வரும். கடைசி இது வந்து இந்த சிம்பிள் வருது. இந்த சிம்பிள் வந்துட்டதுன்னா டாட்டு. இந்த சிம்பிள் வந்தாலே நமக்கு தமிழ் டைப்பிங்கில் வந்து என்ன வரும்னா டாட். அதாவது இப்போ இம்முன்னு வருது. இம்முக்கு மேலே நம்ம ஒரு டாட் கொடுக்கணும். அதாவது இல்லை நம்ம காகம்னு டைப் பண்ணியிருக்கோம். காகம்னா அதுக்கு இம்முக்கு மேலே இப்போ ஒரு டாட் வேணும், புள்ளி வரணும். அப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த சிம்பிள், அதாவது இந்த சிம்பிளை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த சிம்பிள் தான் என்னதுன்னா டாட்டு. அதாவது புள்ளிக்கு வரும். ஒவ்வொரு லெட்டருக்கும் கடைசியில் நம்ம கொடுக்குற புள்ளிக்கு வந்து இந்த சிம்பிள் தான் வரும். அதான் இங்கே வந்திருக்கு காகம். ஓகேவா? இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு லைன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஏ ல ந க ப அடுத்து தொணக்கால் த ம ட இது ஒரு புள்ளி. அந்த டாட்டு நம்ம அதாவது டாட்டுன்னு சொல்லக்கூடாது. இதை நம்ம ஒவ்வொரு லெட்டருக்கும் மேலே இத்து அந்த மாதிரி கொடுக்குற புள்ளிக்கு தான் இது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு லெட்டருக்கு என்னென்ன இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏக்கு வந்து ஏ, எஸ்ஸுக்கு வந்து ல, டிக்கு வந்து ந, எஃப்க்கு வந்து க, ஜிக்கு வந்து ப, ஹெச்னா தொணக்கால்,
ஜேனா த, கேனா ம, எல்லுனா ட. இந்த சிம்பிளுக்கு வந்து டா புள்ளி புள்ளி. ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து ஒரு லைன் ஃபுல்லாக மட்டும் பார்த்துருக்கோம். நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த லைன் சொல்லி கொடுக்குறேன். அப்படி நான் உங்களுக்கு ஒவ்வொரு லைனாக சொல்லி கொடுத்து முடித்த உடனே கடைசியில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தமிழ் டைப்பிங் வந்து ஒரு பேராகிராஃபாக உங்களுக்கு எப்படி டைப் பண்ணணும் அப்படிங்கிறது ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.